சகோதரர், மறுமை நாளிலே அல்லாஹ் கேட்பான், கண்டிப்பா கேட்பான். ஏண்டா உன்ட ராணுவம் இருந்துச்சா இல்லையா? உன்ட ஆயுதம் இருந்ததா இல்லையா? உன்னிட்ட படைபலம் இருந்ததா இல்லையா? உன்னிடத்துல காசு பணம் இருந்ததா இல்லையா? ஏண்டா உதவி செய்யல? என்னுடைய அடியானுக்கு ஏன் உதவி செய்யவில்லை என்று பலஸ்தீன் மக்கள் நம்முடைய சட்டையை பிடித்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நாம் எந்த பதிலும் சொல்ல முடியாது. எனவே அன்பானவரை, சிந்தித்து பாருங்க. ஒரு முஸ்லிமாக இருந்தால் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும். உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் எங்கேயாவது அக்கிரமம் நடந்தால், அநியாயம் நடந்தால் கண்டிப்பாக வேடிக்கை பார்க்க மாட்டான். அவன் உயிரை போனாலும் பரவாயில்லை. இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. இப்படிதான் சஹாபாக்கள் வழிகாட்டினாங்க. முஸ்லிம் நாடுகள் இருந்து கொண்டு, சஹாபாக்கள் வாழ்ந்த ஊரில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட அநியாயம் அவன் செய்கிறார்களோ இல்லையோ, இஸ்ரேல் செய்கிறானா இல்லையோ, அதே அமெரிக்கா செய்கிறானா இல்லையோ, முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. சவுதி பணம் தர்றான் இல்ல, எவ்வளோ கொடுக்குறான் தெரியுமா? சவுதி 100 லட்சம் கோடிங்க. 100 லட்சம் கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? முஸ்லிம் நாடுகள் கொடுத்தது 100 ஆண்டுகளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 100 ஆண்டுகளுக்கு உலகத்தில் இருக்க முஸ்லிம்கள் ஃப்ரீயா சாப்பிடலாம், ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு பணத்தை ஒரே ஒரு டூர்ல எடுத்துட்டு போயிட்டான். யாருடைய பணங்க? நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்கல்ல, ஹஜ்ஜுக்கு மானியம் கட்டுறீங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்டவனா இருப்பான் பாருங்க. சகோதரரை, சிந்தித்து பாருங்க. ஏன் என்று சொன்னால் முஸ்லிம்களிலே உண்மையான முஸ்லிம் இல்லாத காரணத்தில் தான். முஸ்லிம் என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதைப்படி யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லீம். இல்லை என்று சொன்னால் அவன் நாம்க வாஸ்து, அவன் பேர் தான் முஸ்லீமை தவிர, ஆட்சி தான் முஸ்லீமை தவிர உண்மையான முஸ்லீமா இருக்க மாட்டான். ஏன் என்றால் எங்கு அநியாயம் நடக்கின்றதோ, எங்கு அக்கிரமம் நடக்கின்றதோ அந்த இடத்தை யார் தட்டி கேட்கவில்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீமே கிடையாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்ல உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நல்லது ஏவுவான், தீமையை தடுப்பான். சக்தி இருந்தால் கரத்தை கொண்டு தடுப்பான். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, அதெல்லாம் முடியலையா நாவை கொண்டு தடுப்பான், அதுவும் முடியலையா மனசுல வெறுப்பான். சகோதரர்களே, இந்த மூன்றும் இல்லாமல் தான் இந்த நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وزين لهم الشيطان أعمالهم فصدهم عن السبيل فهم لا يهتدون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நம்னி என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 24வது வசனத்திலே சொல்கிறான்: வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும்.
ஷைத்தான் இருக்கின்றானே, நம்முடைய அமல்களை, நம்முடைய தீய செயல்களை, நம்முடைய பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை அழகுபடுத்தி காட்டுவான். நீ செய்யறப்பா, நல்லா தான் செய்துட்டு இருக்க, உன்னுடைய வேலை சரியாகத்தான் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்க, அப்படியே செய்யின்னு சொல்லுவான். எந்த அளவுக்குன்னா ஃபஸத்துமானி சபீலி, உன்னுடைய நற்செயல்களை அவன் தடுப்பான். இந்த மாதிரி நாம் சைத்தானுடைய செயல்களை செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய நற்செயல்களை அனைத்தையும் தடுத்து கொண்டே இருப்பான். ஃபஹும் லா யஹ்ததூன், எனவே இப்படிப்பட்ட மக்கள் இதாயத் பெற மாட்டார்கள், நேர்வழி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த விடயத்தில் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே நாம் எந்த பாவங்கள் செய்தாலும், எந்த தவறுகள் செய்தாலும், எந்த குற்றங்கள் செய்தாலும், எந்த தீய செயல்களை செய்தாலும் ஷைத்தான் சொல்லுவான், நன்றாக இருக்கிறது, நல்லா தான் இருக்கு, அப்படியே செய்யுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம் வழிகெடுத்து கடைசியிலே நரக படுகொழியிலே தள்ளிவிடுவான் சகோதரர்களே. எனவே இந்த விடயத்திலே நாம் எச்சரிக்கையாக சரியாக இருக்க வேண்டும், இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லிம்களுடைய உண்மையான பலம் என்ன தெரியுமா? ஒரு முஃமின் இருக்கிறார், ஒரு முஸ்லிம் இருக்கிறார், ஒரு விசுவாசி. அவருடைய உண்மையான பலம் எதுவென்றால், ஒன்று தொழுகை, தொழுகை, தொழுகை. இரண்டாவது மரணத்தை கொண்டு அஞ்சாமல் இருப்பது. ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர். இரண்டாவது மரணத்தை அஞ்சாமல், மரணத்தை கொண்டு அஞ்சாமல் இருப்பது. இந்த சிஃபத், இந்த தன்மை, இந்த உறுதி எந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறதோ, அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த பவராக இருந்தாலும் சரி, எந்த இராணுவம் இருந்தாலும் சரி, எந்த ஆயுத பலம் இருந்தாலும் சரி, அதை பார்த்து ஒரு முஸ்லிம் பயப்பட மாட்டான். இந்த விடயங்களிலே பலகீனமாக இருப்பதன் காரணமாகத்தான், இந்த தொழுகையிலே மரண விஷயத்திலே பலகீனமாக இருப்பதன் காரணமாகத்தான் கண்ட கண்ட மக்கள், கண்ட கண்ட மிருகங்கள் நம்மை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று தான் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த ஒரு மனிதர் இந்த இரண்டு தொழுகையை பேணுதலாக தொழுவார், எந்த ஒரு முஸ்லிம் இந்த இரண்டு தொழுகையை பேணுதலாக தொழுவாரோ, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நரக நெருப்பு அவர் மீது தடுக்கப்படுகிறது. அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கடமையாக்கிறான், நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறான். அந்த இரண்டு விடயம் என்ன தெரியுமா? ஒன்று, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுவாரோ, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவாரோ இந்த மனிதர். இரண்டாவது, சூரியன் மறைவதற்கு முன்னால் ஃபர்லான் அசர் தொழுகை 4 ரக்காத் யார் சரியாக முறையாக தொழுவாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த மனிதருக்கு நான் நரக நெருப்பை ஹராமாக்கி விட்டேன், சொர்க்கம் இவர் மீது கட்டாயம் கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எனவே அன்பானவர்களே, இந்த தொழுகை இருக்கின்றது மிக மிக முக்கியமான தொழுகை. எனவே இதை கவனத்தில் கொண்டு நாம் அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், ஒரு மனிதன் தவறு செய்கிறான், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறான், ஒரு மனிதன் தவறு செய்கிறான், தவறுக்கு மேல் தவறு செய்கிறான், ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான், குற்றத்திற்கு மேல் குற்றம் செய்கிறான். அதே போல உகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதில் பாராமுகமாக இருக்கிறான். அதே போல உகூகுல் இபாத், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, அதிலும் அலட்சியமாக இருக்கிறான். யார் இந்த பாவங்களை, இந்த செயல்களை, இந்த அலட்சியத்தோடு யார் இருப்பார்களோ, அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பார்வை இருக்கிறது, அவர் மீது இருந்து குறைந்து விடுகிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டே இருக்கான், தவறு செய்துட்டே இருக்கான், குற்றம் செய்து கொண்டே இருக்கிறான், உக்கூகுல்லாவில குறைபாடுகள் இருக்கிறது, உக்கூகுல் இபாத் இருக்கின்றது, அதில் அலட்சியமாக இருக்கிறான். இது போன்ற செயல்பாடுகளிலே யார் இருக்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பார்வை செலுத்தப்படுகின்றது, அதிலிருந்து அவன் தூரமாகி விடுகிறான். எனவே அன்பானவர்களே, நாம் பாவம் செய்து கொண்டிருந்தால் உடனே விழிப்புணர்வு ஏற்பட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தௌபா செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பார்வை நம் மீது கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க அன்பானவர், எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே நடந்த முதல் பாவம் எது தெரியுமா? இந்த உலகத்திலேயே அல்லாஹ் உலகத்தை படைச்சா இல்ல, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த பிறகு நடந்த முதல் தவறு குற்றம் என்ன தெரியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் குஃப்ர், இறை மறுப்பு இல்ல, ஷிர்க், அல்லாஹ்வை இணை வைத்தல், அதுவும் கிடையாது. உலகத்திலே முதல் நடந்த தவறு எது என்று சொன்னால் அனானியத், கிபுர், ஆணவம், திமிர். உன்னை விட நான் பெருசு, என்னை விட நீ பெருசா, உன்னை விட நான் பெருசு என்ற சிந்தனை ஷைத்தானுக்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து விரட்டடிக்கப்பட்டான். இதுதான் உலகத்திலே முதல் நடந்த தவறு சகோதரர்களே. எனவே இந்த தவறு இருக்கின்றது சாதாரண தவறு அல்ல. யார் இடத்தில் அனானியத் இருக்கின்றதோ, யார் இடத்தில் கிபுர் இருக்கின்றதோ, யார் இடத்தில் பெருமை இருக்கின்றதோ, யார் இடத்தில் இது போன்ற செயல்பாடுகள் இருக்கின்றதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தூரமாக்கி விடுகிறான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல மேலும் பாருங்க அன்பானவர்களே, ஒரு மார்க்க அறிஞர் இடத்திலே ஒரு நபர் வந்து கேட்கிறார், ஹஜ்ரத் அவர்களே, எனக்கு ஒரு நல்ல நசிஹத் சொல்லுங்க, ஒரு நல்ல அறிவுரை சொல்லுங்க, அதை கேட்டு நான் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அந்த ஹஜ்ரத் சொன்னார், இங்க பாருப்பா, என்ன தெரியுமா, எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரும் உன்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிடாதவர் நடந்து கொள். யா அல்லாஹ், இந்த மனிதன் அநியாயம் செய்து விட்டான், இந்த மனிதன் அக்கிரமம் செய்து விட்டான், இந்த மனிதன் பாவம் செய்து விட்டான், இந்த மனிதனை ஏமாற்றி விட்டான், எனக்கு துரோகம் செய்து விட்டான், இது போன்ற தவறுகள் இருக்குல்ல, இது போன்ற தவறுகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே உன்னை பற்றி முறையிடாதவாறு, இறைவா இன்னார் இப்படி செய்து விட்டான் என்று முறையிடுவார்கள் இல்லையா, அதிலிருந்து தவிர்த்து கொள் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை பாருங்க, எப்படிப்பட்ட நல்ல விஷயம் பாருங்க. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே பிறர் நம்மை பற்றி முறையிடாதவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. எனவே இதையும் கவனத்தில் கொள்ளுங்க சகோதரர்களே. மேலும் பாருங்க அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்த 3 விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? 1, வாலிபர்களைப் போல, இளைஞர்களைப் போல வேகமாக உது செய்வது. 2வது, முதியோர்களைப் போல தொழுவது. முதியோர்களைப் போல தொழுவது என்றால் நிதானமாக தொழுவது. முதியோர்கள் எப்படி நிதானமாக தொழுவார்களோ அது போன்று தொழுகையிலே யார் எந்த வயசில் இருந்தாலும் சரி முதியோர்கள் போல நிதானமாக தொழ வேண்டும். இந்த செயல் இருக்கின்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். 3வது என்ன தெரியுமா அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கும் போது, அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும் போது, அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது கேட்கும் போது நம்முடைய செயல் இருக்கின்றதே குழந்தைகள் போல் இருக்க வேண்டும். குழந்தைகள் எப்படி அடம் பிடிக்கிறதோ, குழந்தைகள் எப்படி அழுது கேட்கிறதோ அது போன்று அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி துஆ கேளுங்கள். இந்த 3 விடயங்கள் இருக்கின்றது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த விஷயமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல மேலும் பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம்,
என்ன விஷயம் சொன்னா, இப்போ நடைபெறக்கூடிய விடயங்கள் அன்பானவர்கள் எதுவென்று சொன்னால், அரபு தீப கர்ப்பத்திலே அரபு நாடு இருக்குல்ல, அரபு நாட்டுடைய மன்னர் முகமது இப்னு சல்மான் இருக்கார் இல்லையா, இந்த முஸ்லிம் நாடுகளுக்கெல்லாம் நான் வல்லரசாக இருக்க வேண்டும், முஸ்லிம் நாடுகளுக்கெல்லாம் நான் தலைவராக இருக்க வேண்டும், முஸ்லிம் நாடுகளுக்கெல்லாம் நான் அமீராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தவறு கிடையாது. ஏன்னா அந்த தகுதி அங்களுக்கு இருக்கு. ஏன்னா சவுதி என்று சொன்னாலே ஒரு புனித பூமி. உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் புனிதமாக அதை பார்க்கிறோம். நீ தலைமை ஏற்றுக்கொண்டால் அதை நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படி செய்யறானா? அப்படி செய்வது கிடையாது. அப்படியே உள்டா. எந்த அளவுக்கு உள்டா என்று சொன்னால் சகோதரர்களே, அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் வாழை பிடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எதை சொல்ற, அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை தான் செய்கிறான். அவருடைய இஷாராவில் அவருடைய செய்கையில் தான் இவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமீராக இருந்தால், ஒரு தலைவராக இருந்தால் முஸ்லிம்களுக்கு எப்படி வெளிக்காட்டணும்? எல்லா முஸ்லிமும் பின்னாடி இருந்திருப்பார்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் பலஸ்தீனில் எப்பேற்பட்ட போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காசா மக்கள் நித்தமாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த நேரத்திலும் கூட முகமது இப்னு சல்மான் இருக்கார் இல்லையா, அவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால், எப்படியாவது அமெரிக்கா இஸ்ரேல் தான் ஜெயிக்க வேண்டும். பலஸ்தீன் அழிந்தாலும் பரவாயில்லை, ஹமாஸ் கொன்று குவிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அங்கு இருக்கக்கூடிய 22 லட்சம் முஸ்லிம்கள் எப்படி அழிந்து போனாலும் பரவாயில்லை என்று ஒரே ஒரு துளி கவலை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் தான் இந்த முகமது இப்னு சல்மான். சகோதரர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஐநா சபை இருக்குல்ல, ஐநா சபையில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் அந்த தலைவர் சொல்றாரு, 2 நாட்களிலே 14,000 குழந்தைகள், பச்சில குழந்தைகள் உணவு இல்லாமல், சாப்பிட இல்லாமல், தண்ணி இல்லாமல், பால் இல்லாமல் தவிப்பது மட்டுமல்ல, இன்னும் 2 நாட்களிலே அந்த குழந்தைகள் பசியால் இறந்து விடுவார்கள். ஐநா சபையுடைய அதாவது ஹியூமன் ரைட்ஸ் தலைவர் சொல்றார். அன்பானவர்களே, 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. இந்த பொட்டை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது 57. ஒருத்தனாவது கண்டனம் தெரிவிச்சானா? யார் கண்டனம் தெரிவிச்சது? இங்கிலாந்து கண்டனம் தெரிவிக்கிறான், கனடா கண்டனம் தெரிவிக்கிறான், பிரான்ஸ் கண்டனம் தெரிவிக்கிறான். அதுல அந்த பட்டியலிலே என்னை உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை, ஒரே ஒரு கண்டனம். ஏண்டா, நீ முஸ்லீம் தானே, முஸ்லீமா தான் இருக்கிற, முஸ்லீம் நாட்டுக்கு தான் தலைவரா இருக்க, ஒரு கொஞ்சம் கூட சொரணை இருக்காதா? கொஞ்சம் கூட ஈரம் இருக்காதா? உன்னுடைய மனசுல ஈமான் இருக்காதா? என்னடா இப்பேற்பட்ட ஒரு அநியாயம் நடக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அக்கிரம் நடக்கிறது, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத அளவுக்கு தான் இன்றைய 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. சகோதரர்களை சிந்தித்து பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த சமயத்தில் பலஸ்தீன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உடுத்துறதுக்கு அடுத்த ஆடை இல்லை, ஒரு நாள் சரியான தூக்கம் கிடையாது, நித்தமாக செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே இந்த முட்டாள் முகமது இப்னு சல்மான் இருக்கால, அந்த மன்னர், சவுதி மன்னர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் பலஸ்தீன் மக்களுக்கு 1000 பேர் ஹஜ் செய்வதற்காக என்னுடைய பணத்தை நான் தருகிறேன். பாருங்க, இந்த ஷைத்தானு அல்லாஹ்வை எப்படியா மாத்திரம் பாருங்க. ஏண்டா, இப்ப நான் ஹஜ் தான் அவனுக்கு முதல் தேவையா? அதுதான் அவங்க மீது கடமையா? சாப்பாடு உணவு இல்லை, தண்ணி இல்லை, ஃபுல்லா காசாவை காம்போட்டு போட்டுட்டான். தண்ணி போனா கூட அவன் கேட்டுதான் உள்ள போன. சகோதரர்களை, நித்தமாக மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த ஷைத்தான் எப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு செய்யறான் பாருங்க. நாம் நினைக்கிறோம் முஸ்லிம் நாடுகள் என்று. ஒரே ஒரு சகோதரர்களே, 100% அல்ல, 1% அவன் மனசு ஈரம் கிடையாது. பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கான்ல, சவுதிக்கு போறாரு. எவ்வளவு பெரிய பாவங்கள், எவ்வளவு பெரிய தவறுகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் ஷரியத் என்று சொன்னார்களோ எல்லா ஷரியத்தை உடைத்தார்கள்.
உடைத்தார்களா இல்லையா? அவருடைய வரவேற்பு இருக்கின்ற சகோதரரே குஃப்ர் ஷிர்குடைய அடிப்படையில் இருந்தது. முஸ்லிம்கள் எல்லாம் சகோதரர் கண்களிலே அதாவது இரத்த கண்ணீரை வடித்தார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர், எந்த அளவுக்கு என்று சொன்னால், கத்தார் இருக்கால, கத்தாருடைய மன்னர் ட்ரம்புக்கு பரிசு கொடுக்கிறாரு. இது எதுக்குன்னா 3440 கோடி பிளைட் வாங்கறதுக்கு, சொகுசு பிளைட், அதாவது வானத்தில் பறக்கக்கூடிய சொர்க்கமா. யாருக்கு? ட்ரம்புக்கு தர்றான். கத்தாருடைய மன்னன், அவன் முஸ்லீம் என்று பேர் வச்சுட்டு உலகத்தை சுத்திட்டு இருக்கான். அதே போல சகோதரர் பாருங்க, சவுதி இருக்கால, சவுதியுடைய அரசர் முகமது இப்னு சல்மான் அமெரிக்காவுக்கு பாருங்க இன்வெஸ்ட் என்ன பண்ணா தெரியுமா? 100 லட்சம் கோடி. எவ்வளவு பணம்? 100 லட்சம் கோடி தருகிறான் இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு. அதே போன்று அன்பானவர்களே மேலும் பாருங்க, யூகே இருக்கு, அதாவது அமீரகம் இருக்குல்ல, இந்த அமீரகம் இருக்கு இல்லையா, 150 லட்சம் கோடி அமெரிக்காவுக்கு தர்றான். பலஸ்தீன்ல மக்கள் சாப்பாடு சேர்த்துட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்காவுக்கு தர்றான்னு சொன்னா, அமெரிக்காவோட பாக்கெட்ல போட்டா அவன் யாருக்கு தரான் தெரியுமா? அவன் இஸ்ரேலுக்கு தர்றான். இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் முஸ்லிம்களை அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதற்காக, அதாவது இந்த முஸ்லிம் நாடுகள், அதாவது டொனால்ட் ட்ரம்புடைய பாக்கெட்ல போடுறாங்க, அவை அந்த ஆயுதமாக இஸ்ரேலுக்கு அனுப்புறான். எப்படிப்பட்ட முஸ்லீம் இருக்கிறாங்க பாருங்க சகோதரர், சிந்தித்து பாருங்க. முஸ்லிம் நாடுகள் என்று சொல்கிறோம், முஸ்லிம் மக்கள் என்று சொல்கிறோம், முஸ்லிம் தலைவர் என்று சொல்கிறோம், முஸ்லிம் அதிபர் என்று சொல்கிறோம். கொஞ்சமாவது அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா? இவர்கள் குர்ஆனை படித்திருக்கிறார்களா? குர்ஆனை அறிந்திருக்கிறார்களா? குர்ஆனை புரிந்திருக்கிறார்களா? ஹதீஸை புரட்டி இருக்கிறார்களா? ஹதீஸை படித்திருந்தால், சஹாபாக்களுடைய வரலாறை அவர்கள் புரட்டி புரட்டி படித்திருந்தால், அதன்படி சஹாபாக்களுடைய வரலாறுகளை ரோல் மாடலாக ஆக்கியிருந்தால், இப்படிப்பட்ட அநியாயம் செய்வாங்களா? இப்படிப்பட்ட தவறுகள் செய்வாங்களா? இப்படிப்பட்ட குற்றங்களை செய்வார்களா? சகோதரரை கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. ஒரு தலைவனாவது ஒரு ஆம்பளத்தனமா, ஒரு தைரியமா பேசுறவனா, ஒரு தில் உள்ளவனா யாரோ இருக்கானா? மலேசியா அவனா அப்படிதான் இருக்கான். இந்தோனேஷியா உலகத்திலே நம்பர் 1 முஸ்லிம் நாடு, அவன் தான் உலகத்திலே முஸ்லிம் அதிகமா இருக்கிற நாடு. இந்தோனேஷியா அவன் கூட அவனுக்கு தான் பூஜா தூக்குறான். சகோதரர், இது போன்று ஒவ்வொரு முஸ்லிம் நாடுகளும் அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், அவனை பார்த்து பயப்படுறாங்க. சகோதரர், காரணம் என்ன? ஈமான் இல்லை. ஈமான் சரியாக, நான் நினைக்கிறேன் இவர்கள் முஸ்லிம் போர்வையிலே இஸ்லாம் நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை பார்த்து நான் சொல்கிறேன், இஸ்லாமிய போர்வையிலே முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க சகோதரர், மறுமை நாளிலே அல்லாஹ் கேட்பான், கேட்பான், கண்டிப்பா கேட்பான். ஏண்டா உன்ட ராணுவம் இருந்துச்சா இல்லையா? உன்ட ஆயுதம் இருந்ததா இல்லையா? உன்னிட்ட படைபலம் இருந்ததா இல்லையா? உன்னிடத்துல காசு பணம் இருந்ததா இல்லையா? ஏண்டா உதவி செய்யல? என்னுடைய அடியாருக்கு ஏன் உதவி செய்யவில்லை என்று பலஸ்தீன் மக்கள் நம்முடைய சட்டையை பிடித்து விட்டால் அல்லாஹ்வுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. எனவே அன்பானவரை சிந்தித்து பாருங்க, ஒரு முஸ்லிமாக இருந்தால் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும். உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் எங்கேயாவது அக்கிரமம் நடந்தால், அநியாயம் நடந்தால் கண்டிப்பாக வேடிக்கை பார்க்க மாட்டான், அவன் உயிரை போனாலும் பரவாயில்லை. இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க, இப்படிதான் சஹாபாக்கள் வழிகாட்டினாங்க. முஸ்லிம் நாடுகள் இருந்து கொண்டு, சஹாபாக்கள் வாழ்ந்த ஊரில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட அநியாயம் அவன் செய்கிறார்கள் இல்லையோ, இஸ்ரேல் செய்கிறானா இல்லையோ, அதே அமெரிக்கா செய்கிறானா இல்லையோ, முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, சவுதி பணம் தர்றான் இல்ல, எவ்வளோ கொடுக்குறான் தெரியுமா? சவுதி 100 லட்சம் கோடிங்க, 100 லட்சம் கோடி. எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா முஸ்லிம் நாடுகள் கொடுத்தது? 100 ஆண்டுகளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், 100 ஆண்டுகளுக்கு உலகத்தில் இருக்க முஸ்லிம்கள் ஃப்ரீயா சாப்பிடலாம், ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு பணத்தை ஒரே ஒரு டூர்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. யாருடைய பணங்க? நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்கல்ல, ஹஜ்ஜுக்கு மானியம் கட்டுறீங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்டவனா இருப்பான் பாருங்க. சகோதரர், சிந்தித்து பாருங்க. ஏன் என்று சொன்னால், முஸ்லிம்களிலே உண்மையான முஸ்லிம் இல்லாத காரணத்தில் தான். முஸ்லிம் என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ
அதைப்படி யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லீம். இல்லை என்று சொன்னால் அவன் நாம்க வாஸ்து, அவன் பேர் தான் முஸ்லீமை தவிர, ஆட்சி தான் முஸ்லீமை தவிர உண்மையான முஸ்லீமாக இருக்க மாட்டான். ஏன் என்றால் எங்கு அநியாயம் நடக்கின்றதோ, எங்கு அக்கிரமம் நடக்கின்றதோ அந்த இடத்தை யார் தட்டி கேட்கவில்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீமே கிடையாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்ல உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நல்லதை ஏவுவான், தீமையை தடுப்பான். தீமையை தடுப்பான். சக்தி இருந்தால் கரத்தை கொண்டு தடுப்பான். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, அதெல்லாம் முடியலையா நாவை கொண்டு தடுப்பான், அதுவும் முடியலையா மனசுல வெறுப்பான். சகோதரர்களே, இந்த மூன்றும் இல்லாமல் தான் இந்த நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான முஸ்லீமாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள்.